அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான கூட்டுறவுத்துறையின் வேளாண் பட்ஜெட் கூட்டம் தொடர் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல கிட்டத்தட்ட 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்கு மட்டும், சரிங்களா? விவசாயிகளுக்கு மட்டும், இந்த வேளாண் துறைக்கு சேர்த்து, சரிங்களா? சோ இந்த பட்ஜெட் கூட்டத்துல நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மற்றும் நகை கடன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சிறு குறு விவசாயிகளுக்கு விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் பயிர்க்கடனுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நலத்திட்ட உதவிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே இந்த ஒரு வீடியோல தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அஃபிஷியல் ஸ்கீம்ஸ், பயனுள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நமது சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. வேளாண் பட்ஜெட் கூட்டம் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டுறவு கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்திலையும் நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு, சரிங்களா? சோ அதை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் கிட்டத்தட்ட 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சோ அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணி அளவில் தாக்கல் செய்தார். அது நேற்றுக்கே. அதில் 2025 டு 2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர், வேளாண் துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பி தமிழ்நாட்டில் வேளாண் நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மதிப்பு கூட்டலில் GSVA ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என M.R.K. பன்னீர்செல்வம் ஐயர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு, சரிங்களா? சோ அதை தொடர்ந்து விவசாய பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-20 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023-24 ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-24 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டேரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025 to 2026 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இந்த 2025 to 2026 ஆண்டிற்கான புதிய சிறு குறு விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடனுக்காக 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அடுத்ததா இது மட்டும் இல்லாம கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025 to 2026 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிலம் இல்லை ஸோ அப்படின்னா உங்களுக்கு கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதற்குமே பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ அதையுமே நீங்களும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்ததான் விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2021-22 ஆண்டு நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு ரூபாய் 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2022 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடியே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் MRK பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். சரிங்களா? இது 2025 to 2026 ஆண்டிற்கான புதிய வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல இது எல்லாமே தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? சோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றேன். சோ இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவை ரேஷன் அட்டைகள் வச்சிருப்பீங்க இல்லையா? NPHH, PHH மற்றும் AAY இந்த ரேஷன் அட்டைகளுக்கும் அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை ஓகேங்களா? மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்காதவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வகை அட்டை சொன்னோம் இல்லையா? அந்த 3 வகை அட்டை உள்ளவர்களுக்கு 4,500 இருந்து 6,000 வரைக்கும் நமக்கு இதற்கு ஊக்கத்தொகையாக உதவித்தொகையாக வழங்கப்படும் தேர்தல் அறிக்கையில் ஓகேங்களா? அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பத்தின அப்டேட் அடுத்த ஒரு ஸ்கீம்ல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.